முருக பக்தர்களுக்கு ஒன்று என்றால் அந்த முருகனே வருவான் என்பதற்கு இதுதான் சாட்சி. நீங்களும் முருகன் பக்தன் அப்படின்னா கமெண்டில் முருகா நீயே எனக்கு துணை என்று சொல்லவும். எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. முருகன் பக்தன் உயிரை எடுக்க அந்த யமனால் கூட முடியாது. முருகன் பக்தன் உயிரை எடுக்க கூட அந்த யமனிற்கு அனுமதியை முருகன் தான் கொடுக்க வேண்டும். முருகா முருகா என்று சொல்பவர்களை முருகன் கைவிடவே மாட்டான் என்று நம்ப இந்த ஒரு பதிவு போதும். ஒரு சிறுவன் முருகனின் தீவிர பக்தனாக இருந்தான். அவன் உயிரை எடுக்க எருமை மாட்டின் மேல் அமர்ந்து யமன் அந்த சிறுவனை துரத்தி கொண்டு வருகிறார். அந்த சிறுவன் முருகன் கோவிலின் உள் வந்து முருகனின் காலடியை பிடித்து கொண்டு முருகனை பார்த்து அழுது கொண்டே கேட்கிறான். நீ கண்மும் இருக்கும்போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் என்று பாடினாரே உன் அடிமை அருணகிரிநாதர், அது எல்லாம் பொய்யா? என் கழுத்தில் யாரோ கயிறை கட்டி இழுப்பது போல் இருக்கிறது. முருகா, நான் உன்னை விட்டு போமாட்டேன் முருகா என்று கூறி முருகன் கால்களை பிடித்துக் கொண்டு அழுகிறான் அந்த சிறுவன். அங்கு வந்த யமன் முன் தோன்றிய முருகன், என் ஆலயத்துக்குள் என் பக்தனின் உயிரை பறிக்க நினைத்தால் நான் விடமாட்டேன் ஒருபோதும் என்று யமனிடம் சண்டை போடுகிறார். யமன் முருகனை பார்த்து கேட்கிறார், உங்கள் ஆலயத்துக்குள் உயிரை பறிக்க நினைத்தால் என்ன செய்வீர்கள் என்று. உடனே முருகன் கூறுகிறார், உங்கள் விதியை நான் மாற்றிவிடுவேன் என்று சொல்கிறார். மும்மூர்த்திகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் கூட உங்களை காப்பாற்ற வர முடியாது என்று கோபமாக முருகன் யமனை பார்த்து கூறுகிறார். முருகன் கூறுகிறார், என்னை நம்பி வரும் குடும்பத்தை வாழ வைத்தே திருவன் நான். அதை தடுக்க தடையாக யார் வந்தாலும் அந்த தடையை உடைக்க நான் இருப்பேன் அங்கே என் பக்தர்களுக்காக என்று கூறினார். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று யார் என்னை மனம் முழுவதும் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் என் அனுமதி இல்லாமல் யமன் நெருகவே கூடாது என்று கூறுகிறார்.